Hello friends, welcome to Delicious Kitchen. இன்னைக்கு வந்து நவாபி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்குறதுக்கு முதல் நான் ஆல்ரெடி ஒரு vlogging சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். துபாயில் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது தான் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நவாபி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எலும்போட கோழி இறைச்சி 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதிலேயே இஞ்சி பூண்டு விழுது ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். தயிர் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கூடவே இதில் இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம். 1 மேசைக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், இது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அது சேர்க்கும் பொழுதே நான் வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். இதில் வெங்காயம் டீப் ஃப்ரை பண்ணி தான் சேர்க்க வேணும். ஸோ அதுக்காக டீப் ஃப்ரைட் ஆனியன்ஸ் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பேஸ்ட் இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய், கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், கேஷ்யூ நட்ஸ் 7 to 8 சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க வேணும். அதையும் சேர்த்து புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நெய் வந்து நீங்கள் அதிகம் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு 2.5 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து எல்லாமே கலந்து இதை ஒரு 1 ஹவருக்கு குறைஞ்சது நீங்கள் ஊற வைக்க வேணும். அதுக்கு அதிகமாக நேரம் இருந்தால் நீங்கள் அதிகமாக கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமாக ஒரு பேனில் நான் எண்ணெய் கொஞ்சமாக சூடாக்கி இருக்கிறேன். அதில் வந்து வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணது 2 சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக நாங்கள் மசாலா எல்லாமே சேர்த்து வச்சிருக்கிற அந்த சிக்கனையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த வெங்காயத்தோட சிக்கன் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். அது மட்டும் இல்லாமல் 2 நிமிஷம் இதை வந்து நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். அதுக்கப்புறமாகத்தான் தண்ணீர் சேர்க்க வேணும். தண்ணீர் வந்து நான் அந்த பவுலையே கழுவி சேர்த்துக்கொள்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணீர். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுமாக இருந்தால் நீங்கள் தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை மூடியால் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாக லோ ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ண வேணும். ஒரு 30 நிமிஷம் நான் இதை அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்பொழுது தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரும். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர வேணும். இப்போ வந்து லாஸ்ட்டில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். அந்த ஃப்ளேவருக்காக முழுசாகவே சேர்த்துருக்கிறேன். இது வந்து லாஸ்ட்டில் சேர்க்குறதால நல்ல ஒரு வாசனை வந்து கிடைக்கும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமாக நீங்கள் இறக்கிடலாம். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து எடுத்திருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணுமென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வரும் வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். ஸோ நவாபி சிக்கன் ரெடியாகியாச்சு. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான், அப்புறமாக கீ ரைஸ் இதுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.